எல்லாரும் துரத்தி அடிச்சப்ப நான் தானே இந்த ரூம்குள்ள நீ ஒரு விஷயம் பேசும்போது நாங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறோம்ல. நீ ஆமான்னு சொன்ன, நாங்க கிளீன் பண்ணி கொடுத்தோம். அந்த டாஸ்க்குக்காக எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது திவாகர் உட்காந்த பெஞ்சுக்கு மேல இருந்து திவ்யா உட்காந்தாங்க. அதனால திவ்யா கிட்ட உன்னோட மடியில படுத்து தூங்குமா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. இதனால திவ்யா ரொம்ப கடுப்பாயிட்டு போன பர்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தள்ளி போய் உட்காந்துட்டாங்க. இப்ப அந்த டாஸ்க் எல்லாம் முடியலாம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆதிக்க திவ்யா கிட்ட போயிட்டு எதுக்காக திவாகருக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கா, அதனால உங்ககிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு, நீங்க கடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது கூட திவ்யாவும் நான் அவர் நிறையாவே திட்டேன், இருந்தாலும் அவர் இதே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு திவான் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பர்மா பொம்மைன்னு சொல்றதுக்கு நீ யாரு, இந்த வீட்டுக்குள்ள 20 நாள் என்ன எப்படி வந்தனே தெரியல, டாஸ்க்கு வந்து தகுதி இல்ல ஆளுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னு விமன் கடத்திட்டு வந்துட்ட, உன்னோட நல்ல குவாலிட்டியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கழிவு திவ்யா கடுப்பாயிட்டாங்க, அந்த வீட்டுல இருக்கவங்களும் கடுப்பாயிட்டாங்க. எல்லாமே இப்போ வந்து திவாக்கு சண்டை போட்டு இருக்காங்க. அது எப்படி நீ அந்த பொண்ணை பார்த்து 20 நாள் தகுதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கோர்ட்ல கத்திட்டு இருக்காங்க.